ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கேரளா அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இந்த கேரளா அல்வா செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப செலவெல்லாம் இல்லைங்க. வெறும் ஒரு 3 பொருள் இருந்தால் போதுங்க. நான் அதுக்காக 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். முந்திரி ஒரு 5, 6 முந்திரி இருந்து உடச்சிக்கிட்டேன். பாதாம் ஒரு 10 பாதாம் பருப்பு கிட்ட எடுத்துக்கிட்டேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1½ கப் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா 2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கொதிக்க வச்சா போதும். பாகுப்பதம் தேவையில்லை. அந்த சர்க்கரைக்கு வந்து 1 கப் அளவுக்கு மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை கொதிக்கிறதுக்குள்ளே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இது வந்து நமக்கு அவ்வளோவா கட்டிப்படாது கார்ன்ஃப்ளவர் மாவுங்கிறதுனால. சர்க்கரை நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வரும்போது இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அந்த மாவு ஊற்றிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. இது சீக்கிரம் வந்து நமக்கு கட்டிப்படும். கட்டிப்படும்னா அடியெல்லாம் பிடிக்காது. ஒரு மாதிரி கட்டி ஆகிறதுக்கு பாருங்க, அது மாதிரி சீக்கிரம் கட்டி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும். நல்லா கட்டி ஆகிடுச்சு. நமக்கு ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலக்கிறதுனாலும் கலக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது நெய்யாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அது நல்லாயிருக்கும் வாசனை. இப்போது நல்லா வந்து அல்வா பதத்துக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சுத்தமான வீட்டில் ஆடின தேங்காய் எண்ணெயாக இருக்கும்ல, செக்கு எண்ணெய் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. விவிடி, பேராஷூட் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே நம்ம பச்சையாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், நல்லா சிம்லேயே வச்சு கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சிம்லேயே வச்சு கிளறிக்கலாம். இப்போ நம்ம அந்த முந்திரி பாதாமெல்லாம் வந்து பொடிசாக கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இதில் தூவிக்கலாம். இதில் ஒரு துளி நெய் கூட நம்ம சேர்க்க வேண்டாம். வெறும் தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடையிலெல்லாம் வந்து சின்ன சின்னதாக விற்குங்க. அப்போல்லாம் வந்து 10 காசு 4 அந்த மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோன்னு தெரியல. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோங்க இல்லையா, அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து அது நல்லா உறிஞ்சிடும். சிம்மில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு இது வந்து நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மஸ்கோத் அல்வா எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அந்த எண்ணெய் இழுக்கிற வரலையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயோடு நம்ம எடுத்து வச்சோம்னா அது நல்லா ஃபுல்லாகவே உறிஞ்சிடும் எண்ணெய் வந்து. நான் அதில் வந்து கொஞ்சம் பாதாம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியாக கொஞ்சம் தூவிக்கலான்னுட்டு. நல்லா கொதித்து வருது பாருங்கள். அந்த நல்லா திரண்டு வர மாதிரி அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு கேக் மாதிரி கட் பண்ணுறது இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே வச்சு சாப்பிட்றது இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். எந்த எஃபெக்ட்டும் கிடையாது நமக்கு. செலவும் ரொம்ப கம்மி. திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அல்வா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் தூவி இறக்கி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.